சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்கிற படம் வேட்டையன். இந்த வேட்டையன் திரைப்படத்தை இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் பரு லைக்கா ப்ரொடக்ஷன் சார்பாக சுபாஸ்கரன் பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுத்திருக்காரு. மேலும் வேட்டையன் படம் அக்டோபர் 10 வெளியாகும் என அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. மேலும் ஜெய்பீம் எடுத்த டிஜே நானவேல் எடுத்ததுனால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து இந்த படத்தில் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் அக்டோபர் 10 வெளியாகிறதுனால அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸை படக்குழு தொடக்கியிருக்காங்க. மேலும் அனிருத்தோட இசையில் இந்த படத்திலிருந்து முதல் சாங்கான மனசுலாயோ சாங் கூடிய விரைவிலே வெளியாகும் என்று அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு, சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க, அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட ஸ்டார் காஸ்ட் யார் யார் பண்ணுறாங்கன்றத அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டு வராங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து யார் யாரெல்லாம் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்கன்னு. அதை தொடர்ந்து இப்போ ஒரு ஸ்பெஷல் அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, ஷங்கர் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்து ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காராம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கதை பிரித்து போனதுனால கூடிய விரைவிலே இந்த படத்தை பண்ணலான்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை ஈடுபட்டுட்டு வராங்க. அதாவது தலைவர் 175 இல்லை 176 எதுவாக இந்த படம் இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்தது மாரி செல்வராஜ் கூடவும் நெல்சன் கூடவும் கூட்டணி வைக்க போகிறாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேட்ட பட இயக்குனரான கார்த்திக் சுப்புராஜும் சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஷங்கர் அவர்கள் வேல்பாரியை 3 பாகங்களாக எடுக்க போகிறதா சொல்லியிருந்தார். அதை சூர்யாவை வச்சு எடுப்பதா முதல்ல சொன்னார். ஆனால் இப்போ ரஜினியை வச்சு எடுக்க போகிறதா ஒரு பக்கம் டாக் போயிட்டுருக்கு. அது ஒரு பக்கம் இருக்க, நம்ம ஷங்கர் அவர்கள் 3.0 தான் இப்போ கையில் எடுத்திருக்காராம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த முதல் பாகமான எந்திரன், அதைத் தொடர்ந்து 2ஆம் பாகம் 2.0. முதல் பாகம் எந்திரன் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸை பயங்கரமாக கவர்ந்தது. அடுத்து வந்த 2.0 எந்திரன் பார்த்தீங்கன்னா நம்ம ரசிகர்களை பயங்கரமாக கவர்ந்து 850 கோடிக்கு மேலே வசூலை வாரிக்கு வச்சது. இன்று வரை முதல் இடத்துல இருக்குது. அதைத் தொடர்ந்து 3.0க்கு லீடு பார்த்தீங்கன்னா அந்த படத்திலே கொடுத்துருப்பாங்க. அதை இப்போ பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எடுக்க போகிறாங்களாம். மேலும் இதில் முக்கியமான கதாபாத்திரத்தில், அதாவது வில்லன் கதாபாத்திரத்தில் ஹாலிவுட்லேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை இறக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஒருவேளை அர்னால்டா இருக்க கூட அதிக வாய்ப்பு இருக்குது, இல்லை சில்வஸ்டர் ஸ்டாலோனா இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. யார் ஓகே சொல்லுவாங்கன்றது இன்றைக்கி வரைக்குமே பார்த்தீங்கன்னா படக்குழு இன்னும் முடிவு பண்ணலை. ஆனால் அஃபிஷியலாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருதான். மேலும் கேம் சேஞ்சர் மற்றும் இந்தியன் 3 படத்தில் ரொம்பவே பிஸியாக இருக்கார் நம்ம ஷங்கர் அவர்கள். இந்தியன் 2 கொடுத்த பலத்த அடியால் ஷங்கரால் ஏஞ்சிக்கவே முடியாது எனவும் ஒரு பக்கம் பேச்சுகள் போய்கொண்டு தான் இருக்குது. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர அடி தான். சுத்தமாக பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 எடுபடலை, இந்தியன் 3 படமே வேண்டாம் என்ற அளவுக்கு மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ கேம் சேஞ்சர் படத்தின் மூலமாக தனது யார் அப்படின்றத நிரூபிக்கிற கட்டாயத்தில் இருக்கார் ஷங்கர். அதாவது கிறிஸ்மஸ் தினத்தொட்டி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதை தொடர்ந்து படம் எப்படி போகுது இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நம்ம ஷங்கரும் இணைய போகிறது உறுதியாகும். அப்படி இல்லை, படம் சரியில்லைன்னா கண்டிப்பாக இவங்களுடைய காம்போ இருக்காது அப்படின்னு தான் சொல்லப்படுது. உங்களோட கருத்து என்ன? 2 பேரும் இணைஞ்சா நல்லா இருக்குமா இல்லையான்றது மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.